Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, வந்து எல்லாரும் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டீங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ்லாம் இருந்திருக்கும். சார் எனக்கு பார்டர் மார்க் தான் சார் வருது. நான் பிசிக்கல் ட்ரை பண்ணவா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. சில பேர் வந்து அந்த பின்னாடி சிம்பிள்ஸ்லாம் ஏதோ போட்டுருக்காங்க சார். வாட் கோட்டால நிறைய பேருக்கு போட்டுருக்காங்க சிம்பிள்ஸ். ஓகேவா? ஜெனரல் அந்த ஓபன் கேட்டகரியில வந்து ஒரு சில பேருக்கு சிம்பிள்ஸ் வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலயும் ஒரு சில பேருக்கு சிம்பிள்ஸ் வந்திருக்கு. ஆனா நிறைய பேருக்கு வாட் கோட்டால நிறைய பேருன்றதை விட எல்லாருக்குமே மேக்ஸிமம் என்னதான் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் தான் வந்திருக்கு. சோ இந்த சிம்பிள்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனுடைய பிடிஎஃப் எண்ட்லயே அதுக்கான அர்த்தத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. ஆனா நம்மளுக்கு எல்லாருக்குமே புரிய வைக்க வேண்டியது நம்ம சேனலோட கடமை. நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சிருவோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி இந்த பார்டர் மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பயந்துகிட்டு இருக்காங்க பாரு. அவங்களுக்குலாம் ஒரு சில கேள்விகள் மற்றும் ஒரு சில அறிவுரைகள் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன். சோ இது எல்லாருமே அத்தனை பேர் எழுதுனாங்க. லட்சம் பேர் எழுதின ஒரு தேர்வுல நீ அந்த லட்சத்துல இருந்து 1000 சுருங்கி இருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 17,000 சில்லற பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்களே. சோ நீ ஒரு 17,000க்குள்ள வந்திருக்கனா நீ அதுக்கே உன் தோல் மேல தட்டி நீ உன்னை வந்து பெருமைப்படுத்திக்கணும். இன்னும் நான் பார்டர்ல இருக்கேன் சார், எனக்கு மெரிட் லிஸ்ட்ல வருமான்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மிராக்கல் வில் ஹேப்பன். என்ன வேணா நடக்கலாம். காலத்தையும் எதிர்காலத்தையும் யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா கணிக்க முடியாது. அது உண்மை. ஓகேவா? நான் போயிட்டு நாளைக்கு இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. மேபி நானே உன்னுடைய ஃபியூச்சரா இருக்கலாம். என் நிலைமை இப்ப இப்படி இருக்குன்னா நான் நாளைக்கு நீங்களும் என் நிலைமைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கலாம். சோ அதனால ஒவ்வொருத்தருடைய விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன நடந்திருக்குன்றத ஒரு அனலைஸ் பண்ணணும். நாங்க இப்ப எல்லாமே நம்ம சேனல்ல கொடுக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயருடைய அனலைசேஷன் மூலமா வரக்கூடிய ரிப்போர்ட்டை தான் உங்களுக்கு நாங்க தரோம். சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னும் பார்டர் மார்க் இருக்குன்றத பயப்படாது. ஓகேவா? சோ அதுக்கெல்லாம் இங்க ஒரு ப்ரூஃப் சொல்றேன். இதை பார்க்கும்போது உனக்கே ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்து ஒரு பூ பூக்கும் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஃபைனலா உன் மனசுக்குள்ள அந்த பூ பூத்து கண்டிப்பா நீ என்ன பண்ணுவ, ஜெயிப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இரு. சோ ஃபர்ஸ்ட் இதுதான் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கடந்த வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் ஏற்பட்டுள்ள வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், எப்படி வேகன்சிகள் பிரிந்திருக்கிறது நான் வந்து காமிச்சிருக்கேன். சோ 2022 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3552 வேகன்சி இருந்துச்சு. 2023 3359 வேகன்சி இருக்கு. சோ வேகன்சி குறைஞ்சிச்சு. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. சோ அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2890 வேகன்சி. ஆனா இப்ப ஆண்களுக்கு எவ்வளவுன்னா 2576 வேகன்சி. அந்த 2576 வேகன்சி எப்படி இருந்துச்சு, 2890 வேகன்சி எப்படி இருந்துச்சுன்றத பாருங்க. முன்ன வந்து நம்ம கூட ஏஆரும் இருந்துச்சு, டிஎஸ்பியும் இருந்துச்சு, ஜெயில் வார்டனும் இருந்துச்சு, ஃபயர்மேனும் இருந்துச்சு. அப்ப பாய்ஸ் அந்த 4 கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது ஏஆர். ஆனா இதுக்கப்புறம் ஏஆர் தூக்கிட்டாங்க. 2023 ஏஆரே கிடையாது பசங்க. அப்ப ஏஆர்னாலே பொண்ணுங்க, டிஎஸ்பினாலே பசங்கன்ற மாதிரி மாறிடுச்சு. அப்ப ஆண்களுக்கு டிஎஸ்பி, ஜெயில் வார்டன் பிளஸ் ஃபயர்மேன் இது 3 சேர்ந்த மாதிரி இருந்தது 2576. அப்போ ஒரு பல்க் வேகன்சி வந்து ஏஆர் போயே கொஞ்சம் தான் கம்மியாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 வேகன்சி தான் கம்மியாயிருக்கு. ரொம்ப எல்லாம் கம்மியாகலமா, 200 ஒரு 300 வேகன்சி தான் கம்மியாயிருக்கு. அதாவது வந்து 1800 சில்லற அந்த வேகன்சி போயே இவ்வளவுதான் கம்மியா இருக்குன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தலன்றதுதான் அர்த்தம். பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லமா. பெண்கள் 462 இருந்தாங்க. இப்ப பெண்களுக்கு 783 வேகன்சி அதிகரிச்சுதான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு கட் ஆஃபும் குறைய வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு. அதனால வந்து நீங்க பயப்படாம பண்ணுங்க. பார்டர் மார்க்ல இருந்தா பெண்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னு பாப்பீங்க. சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்மேனுடைய வேகன்சி நமக்கு அதிகமா இருக்கு பாய்ஸுக்கு. டிஎஸ்பியினுடைய வேகன்சியும் அதிகமா இருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே அதிகமா தான் ஆயிருக்கு. ஜெயில் வார்டன் மட்டும் தான் கம்மியா இருக்கு. சோ அதனால நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஃபயர்மேனே நிறைய பேருக்கு ஃபில் ஆகும். ஃபில் ஆயிட்டு தான் டிஎஸ்பிக்கே வரும். சோ அதனால இந்த வேகன்சியும் பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வரணும்ன்றதுனால தான் எழுதி போட்டேன். அப்ப பெண்கள் நீங்க பயப்படவே தேவையில்லை. ஆண்களுக்கு வந்து ஒரு 300 வேகன்சி கம்மியா இருக்கு. அப்பனா நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு அனலைஸ் பண்ணும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 நீங்க நினைக்கிறீங்கல்ல அங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மொத்தமா செலக்ட் பண்ணது 18,671 பேரை பிசிக்கலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க. எதுல இருந்து? ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து. அப்ப ரிட்டன் எக்ஸாம் முடிச்ச உடனே 18,671 பேர் பிசிக்கலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணா எத்தனை பேர் டிமிக்கு கொடுத்து ஓடி இருக்கானுங்க பாருங்க. 2,953 பேர். கிட்டத்தட்ட 3000 பேர் பிசிக்கலுக்கே வரல. அப்ப அதுவும் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க நினைக்கிறீங்க பிசிக்கலுக்கே வராத போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா தானே? அப்ப நான் பார்டர்ல இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு முன்னாடி இருக்கவன் ஏன் பிசிக்கலுக்கு வரணும்? ஒரு சில பேர் நான் டிஎன்பிசி எழுத வந்தவங்க, சரி நம்ம எல்லாத்துக்குமே டிஎன்பிசியை பிளேம் பண்ண முடியாது, பாவம் அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. ஆனா இதுலயும் வந்து நான் சொல்லுவேன், கண்டிப்பா அந்த முன்னாடி இருக்க அந்த கடைசி பார்டர் மார்க் இருக்கவங்க கண்டிப்பா பிசிக்குனே வெறி கொண்டு படிச்சவனா கூட இருப்பான். அப்ப முன்னாடி இருக்கவங்க போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். அதனால எக்ஸ்ட்ரா போறதுனால வாய்ப்பெல்லாம் நழுவிச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. சோ வேற ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சவங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கலாம், முன்னாடி வந்திருக்கலாம், அவங்க இந்த ஆப்சன்டீஸ்ல போலாம். அது இந்த வருடமும் நிகழலாம். அதுதான் என்னுடைய இது கருத்து.
இங்க வந்து 2953 பேர் வெளியே போயிருக்காங்க. அதே அளவு உள்ள ஒரு ரேஷியோ உள்ள ஒரு பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷமா ஆப்சென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமா டிஸ்குவாலிஃபைட் 2748 பேர். அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்டும் ஹைட் இருக்காது, செஸ்ட் இருக்காது. இன்னொன்னு சர்டிபிகேட்ல டூப்ளிகேட். போன முறை ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எத்தனை பேர் டூப்ளிகேட் மாட்டினாங்க தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் சும்மா காசு கொடுத்து வாங்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணி அவனை உடனே கேன்சல் பண்ணி அது அப்படியே ஜெனரலுக்கு மாறி ஜெனரல்லையும் அவனுடைய கட் ஆஃப் அது எலிஜிபிலிட்டி வரலன்னு அதையும் கேன்சல் பண்ணி எவ்வளவு பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க 2748. அப்ப காம்படிஷனுடைய மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் வந்து ஆப்சென்டீஸ் மற்றும் டிஸ்குவாலிஃபைட் மூலமா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குறையுது. சோ அது இந்த 2023 நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ வந்து எல்லாருமே உனக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே செலக்ட் ஆவான்னு நினைச்சிட்டு இருக்காது. அதுல நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆகலாம், அதுல நிறைய பேர் வந்து என்ன ஆகலாம், ஆப்சென்ட் ஆகலாம். டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு நம்ம மனசு புண்படுத்த விரும்பல, ஆனா ஆப்சென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். ரிசல்ட் வர அன்னைக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க, சார் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களால தான் சார் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேத்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நல்லா இருப்பீங்கடா டிஎன்பிஎஸ்சி காரங்களே, நல்லா இருப்பீங்கடா, 65 68 ஏத்தி விட்டு போயிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. உங்களுடைய ஆதங்கங்கள்லாம் புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனால இந்த 20 நாள்ல ஒரு பிசிக்கலுக்கு ரெடி ஆக முடியுமா? அது உண்மையான பிசி மாணவனால மட்டும் தானே ரெடி ஆக முடியும். அப்போ பிசிக்கு படிக்கிறவங்க 59 கட் ஆஃப், டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருந்தோம் 65 கட் ஆஃப். சார் என்னை விட அவன் தான் சார் மார்க் அதிகம், அவனுக்கு தான் சார் வேலை கிடைக்கும் நீ ஏன் சொல்ற? இந்த 20 நாள் அவனால பிசிக்கலுக்கு ரெடி ஆக முடியாது. ஏன்னா அவனுடைய நேச்சர் வேற, உன்னுடைய நேச்சர் வேற. நீ உடலை திடகாத்திரமா வச்சுட்டு இருக்க, அதை விட உனக்கு மனசுல நம்பிக்கையே வச்சுட்டு இருக்க. நீ இப்போ எல்லாத்துலயும் டபுள் ஸ்டார் போட்டனா 24 ஆட் ஆகும். அப்ப கூட்டி பாருங்களேன், எங்க வந்துட்ட 83க்கு வந்துட்டேன். ஓகேவா? கூட்டி பார்த்தா எங்க வந்துட்டேன் 83 வந்துட்டேன். ஆனா அவனால டபுள் ஸ்டாரே போட முடியாது. அப்படி இப்படின்னு திண்டி விட்டு ரோப்ல கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. 20 நாள்ல ரோப் ஏற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு லாங் ஜம்ப்ல ஒரு சிங்கிள் ஸ்டார், ரன்னிங்ல ஒரு டபுள் ஸ்டார்னு போட்டா கூட ஐயா 9 ஒரு 8 comparison between the highest candidate mark and the lowest candidate mark. போலாம் இல்ல, மாற்றம் இப்படியும் நிகழலாம் இல்ல. அப்ப இந்த 20 நாள்ல அவங்களால பண்ண முடியுமா? வேற சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே படிச்சவங்க ஒன்னு அவன் ஆப்சென்ட் ஆகி ஓடிடுவான், நான் வரலடப்பா சாமி கும்பிடு அப்படின்னு ஓடிடுவான். இல்லைன்னா வந்து இப்படி போயிடுவாங்க. எப்படியோ வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு என்பது ஒரு முறை தான் கதவை தொட்டும். கண்டிப்பா அந்த பார்டர் மார்க் இருக்கவங்க வீட்டுல கூட உட்காந்து பிராக்டிஸ் பண்ண, எங்கேயும் போ அங்க போ இங்க வாங்க அப்படிலாம் சொல்லல, வீட்டுல கூட உட்காந்து பிராக்டிஸ் பண்ண. ஆனா கைவிட்டுறாங்க. கண்டிப்பா பிசிக்கல் ஒரு முயற்சி கூட, முயற்சி இல்லாம போனா எதுவுமே முடியாது. ஓகேவா? சோ அதுக்கு தான் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு எதுக்குன்னு, இது ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2022ல ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் இதுதான். இது எதுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன்னா இதுக்கு அடுத்த ஸ்லைடு உனக்கு புரியணுமேன்றதுக்காக தான். இப்போ இதுதான் ஓபன் கேண்டிடேட்டுக்கு மென்ஸ்க்கு வந்த கட் ஆஃப். டிஎஸ்பி இருக்காங்கம்மா, டிஎஸ்பில வந்த கட் ஆஃப் இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 85 பிசி மாணவன் எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்கோம்? 58 வச்சிருக்கோம். சோ 58 பிளஸ் ஒரு 24 எவ்வளவுமா? 58 பிளஸ் ஒரு 24 12 82. அப்போ பார்டர் மார்க் எடுத்தவன் ஃபுல் ஸ்டாரே போட்டதுனால 82. ஆனா கட் ஆஃப் எவ்வளவு வந்துருச்சு? 85 வந்துருச்சு. இட்ஸ் வெரி ரேர். 3 மார்க்ல அவன் வெளியே வந்திருக்கான். ஓகேவா? பார்டர்ல இருந்தவன். ஏன்னா அதுக்கு முன்னாடி போனோம் மேபி பெர்ஃபார்ம் பெட்டர் தென் ஹிம். இவனை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், மேபி கிடைச்சிருக்கலாம். ஆனா இதுல ஒரு சான்ஸ், இந்த பிசிஎம் கேண்டிடேட் இருக்காங்க பாருங்க, முஸ்லீம் கேண்டிடேட், இவங்களுக்கு பார்டர் மார்க் எடுத்தவங்க தான் கட் ஆஃப்லயே வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் பாய்ஸ்க்கு சொல்றேன், பாய்ஸ்க்கு இவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த 24 போட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கவங்களுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. கேர்ள்ஸ்க்கு வர இருங்க, அவங்களுக்கு பெரிய இது இருக்கு, அவங்களுக்கு லக்கே இருக்கு. இந்த மாதிரி அந்த ஒரிஜினல் கட் ஆஃப் வரும்பொழுது இந்த பார்டர் மார்க்ல இருக்கவங்களால பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சி பிரிவினர், அந்த ஜெனரல் கேட்டகரி, அப்புறமா இவங்களால தான் வந்து அந்த ஓவரால் கட் ஆஃப் மெரிட் லிஸ்ட் வந்து அடிக்க முடியல. ஒரு 2 மார்க்லயோ இல்ல 3 மார்க்லயோ மிஸ் பண்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே தான் இந்த வருடமும் தொடரும்ன்றதுக்கான எதுவுமே கிடையாது. மேபி இவங்களுமே ஏதாவது ஒரு இடத்துல சிங்கிள் ஸ்டார் போட்டிருக்கலாம், நடந்திருக்கலாம் இல்ல. சோ அதனால இந்த முறை டபுள் ஸ்டார் போடுவோன்ற மைண்ட் செட்ல இது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துரு, போயிட்டு தோத்தன்னு. சப்போஸ் பயம் இருந்துச்சுன்னா தோப்பன்ற ஒரு மைண்ட் செட்டோடவே இருக்காது. நீ ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கன்ற ஒரு மைண்ட் செட்டோட இரு. பசங்க பொண்ணுங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்திருக்குல்ல, ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப், இதோட 24 மார்க் ஆட் பண்ணா
வர மார்க்கை விட கம்மியா தான் இருந்துச்சு ஓவரால் கட் ஆஃப். அப்ப பாத்துக்கங்களேன், கேர்ள்ஸுக்கு கிட்டத்தட்ட ஏஆர் கட் ஆஃப் வச்சிருக்காங்க 71. 52 24 ஆட் பண்ணாலே 71 வராது கண்டிப்பா. ஆமா தானேமா, 52 62 72 72 அது வரல. அப்ப கேர்ள்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல்ல இருக்கு பாரு. அப்ப பார்டர்ல கேர்ள்ஸ் இருக்கீங்கன்னா பயப்படாதீங்க கேர்ள்ஸ். நீங்க தாராளமா பண்ணுங்க. ஏன்னா வேகன்சி உங்களுக்கு கூடி இருக்கு, எல்லாமே கூடி இருக்கு. பிசிக்கலா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சிங்கிள் ஸ்டார் ஒரு ஈவென்ட்ல போட்டா கூட மத்த 2 ஈவென்ட்ல டபுள் ஸ்டார் போடு. பால் த்ரோ, ஷார்ட் புட் எல்லாம் போட்டுருவீங்க. லாங் ஜம்ப் சில பேருக்கு வராது, சில பேர் ஆனா மத்தபடி ரன்னிங் ஓடிடுவீங்க. சோ இந்த மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா கேர்ள்ஸ்க்கு ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? பார்டர்ல வர்றதை விட கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் குறைவு தான். ஃபயருடைய கட் ஆஃப் எழுதியிருக்கேன், ஜெயில் வார்டனுடைய கட் ஆஃப் எழுதியிருக்கேன். ஃபயருக்கு பாருங்க 91 நிக்குது. ஸோ இந்த நல்ல மார்க் எடுத்தாங்கல்ல அவங்க எல்லாம் ஃபயர் கெயின் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா ஃபயர்மேனுடைய வேகன்சி அதிகம். போன முறை 120 தான், இந்த முறை 647. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப நிறைய பேருக்கு ஃபயர்மேன் கிடைக்க போகுது. அவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் அடுத்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால நல்லபடியா படிங்க. ஓகே, இது வந்து நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் நான் வச்சு சொல்லிட்டேன். ஸோ பார்டர் மார்க் வருதுன்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா அதை வச்சு எப்படி டேக்கிள் பண்ணி போலான்றத முடிவு பண்ணுங்க இந்த சூழ்நிலையில. ஸோ எங்க அகாடமிலையும் பிசிக்கலுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. பொங்கல் லீவ்ஸ்லயுமே கிளாஸ் இருக்கு பிசிக்கலுக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி பயனடைங்க. இல்லன்றவங்க வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பார்டர் மார்க்ல இருக்கவங்க விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இது நான் ஒரு தகவல் சொல்லிட்டேன். இப்போ இந்த சிம்பிள்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்களா, அந்த சிம்பிள்ஸ்க்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் சொல்லிட்டேன், போயிடலாம். ஓகேவா? சோ சிம்பிள்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. சிம்பிள்ஸ் கீழே இங்க மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய லைனா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. அந்த லைன் சொல்றத நான் என்ன மீன் பண்ணுதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டுன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இந்த அட்டுன்ற சிம்பிள் எதை குறிக்குதுன்னா, as no female candidate is available, male candidate of the respective communal category has been provisionally selected அப்படின்னு சொல்லுது. என்ன அதனுடைய மீனிங்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு பெண்ணினுடைய பெயர் பக்கத்துல தான் இருக்க போகுது. ஓகேவா? ஏதோ ஒரு பெண்ணினுடைய பெயர் பக்கத்துல தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஃபீமேல் கேண்டிடேட் இல்லைன்னா, அவங்க ஃபீமேலா இல்லைனாலாம் சொல்ல, ஃபீமேல் கேண்டிடேட் இல்லைனா. தட் மீன்ஸ் அந்த அட்டுன்ற எந்த பொண்ணு பக்கத்துல இருக்கோ அந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு ஃபீமேல் கேண்டிடேட். அந்த பொண்ணு ஒண்ணு ஆப்சென்ட் ஆகலாம், இல்லையா ஏதாச்சும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல டிஸ்குவாலிஃபைட் ஆகலாம். ஸோ 2 விஷயம் இருக்குமா, ஒன்னு ஆப்சென்ட் ஆயிடலாம் அந்த கேர்ள், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல என்ன பண்ணலாம், டிஸ்குவாலிஃபைட் ஆகலாம், இல்லை ஒரு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல டிஸ்குவாலிஃபைட் ஆகலாம், ஹைட் இல்லாம போயிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு பர்பஸ்ல அந்த பொண்ணு வெளியே போகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கான இடம் வந்து வெளியே நீக்கப்படுது. ஒரு வாட்காட்டால இருக்க ஒரு பொண்ணு போகுது, அப்ப அந்த இடத்துக்கு தேவையான ஒரு பெண் இல்லை. அப்போ as no female candidate is available, அந்த இடத்துக்கு தேவையான பெண் இல்லனா அந்த இடம் ஒரு மேல் கேண்டிடேட் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரி, அந்த பெண் என்ன கம்யூனிட்டியோ அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆணுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிசி வகுப்பினரை சேர்ந்த ஒரு பெண் ஹைட் இல்லாத காரணத்தினாலோ அல்லது ஒரு சர்டிபிகேட்ல ஏற்பட்ட மிஸ்டேக்கினாலோ டிஸ்குவாலிஃபை செய்யப்படுகிறார்கள், அல்லது தேர்விற்கு அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிற அன்னைக்கு அவங்க வரல அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் யாருக்கு போயிடும், ஒரு ஆணுக்கு போயிடும். அதே வகுப்பினரை சேர்ந்த பிசி வகுப்பினரை சேர்ந்துடும். அப்ப இது ஒரு நல்ல ஒரு முடிவு தானே. அப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு போகுது அப்படின்றத இவங்க தெளிவா சொல்லிருக்காங்க. ஒரு சிம்பிளுக்கும் அதுதான் அர்த்தம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா, பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு எடுத்துருக்கீங்க, அப்ப நீங்க போவீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்டிஎம் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. டேய் நான் 6வது இருந்தா நான் வாங்கி வந்திருக்கேன் பிஎஸ்டிஎம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வாங்கி வரணும்பா, இதுக்கு 10வது வரையும் வாங்கி வரணும், நீ 6th இருந்து வாங்கி வந்திருக்கேப்பா, இது செல்லுபடி ஆகாது, நீ பிஎஸ்டிஎம் கிடையாதுன்னு அப்ப என்ன பண்ணுவாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல பிஎஸ்டிஎம் கேன்சல் பண்ணி அவரை தூக்குவாங்க வெளியே. அப்படி அவர் போகும்பொழுது அது ஒரு நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒதுக்கப்படும். ஓகேவா? ஏன்னா அவனே பிஎஸ்டிஎம் இல்லைன்னா அவனே நான் பிஎஸ்டிஎம் மாறிடுவான். ஏன்னா இப்ப பிஎஸ்டிஎம்க்கும் நான் பிஎஸ்டிஎம்க்கும் கட் ஆஃப் டிஃபரன்ஸே இல்லை. இவன் 58 அவன் 58, இவன் 59 அவன் 59, இப்படிதான் இருக்கு கட் ஆஃப். அப்போ பிஎஸ்டிஎம்க்கும் நான் பிஎஸ்டிஎம்க்கும் டிஃபரெண்ட் இல்லைன்னா அவன் பிஎஸ்டிஎம் இல்லைன்னா அவனோட இடத்த அவனே தான் பிடிச்சுப்பான் நான் பிஎஸ்டிஎம்ல. அதனால ஒன்றும் அதுல வந்து பெரிய மாற்றம் இருக்காது. அடுத்தது இந்த சிம்பிள், as no ex-serviceman candidate is available, ex-serviceman இல்லனா non ex-serviceman of the same communal category has been provisionally selected. அப்ப ex-serviceman இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ex-serviceman வரலன்னு வெச்சுக்கோ, ex-serviceman இல்லாத ஒரு ex-serviceman என்ன பண்ணிடுவாங்க, that means ஒரு நார்மல் ஓபன் கேண்டிடேட்டுக்கு அந்த இடம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஹீரோ டெஸ்டிடியூட் விடோ இல்லனா நான் டெஸ்டிடியூட் விடோ, அது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். ஒரு விடோ இல்லனா அந்த இடம் ஒரு பெண்ணுக்கு அதே கம்யூனல்ல இருக்கவங்களுக்கு கிடைச்சிடும். டாலருக்கு ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் இல்லனா ஸ்போர்ட்ஸ்க்கு கிடைச்சிடும், நான் ஸ்போர்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அண்ட் எஸ் அண்ட் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டர்சன், அது ஆக்சுவலா ஆண்டர்சன் எஸ் ஆண்டர்சன் ஓன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 இது அவங்க வந்து நார்ம்ஸை வந்து மீட் பண்றாங்க.
ஆண்டர்சன் எஸ்னா நோ மினிஸ்ட்ரியல் வார்ட் கேண்டிடேட் இஸ் அவைலபிள். இது வார்ட் கோட்டாக்கான ரிசல்ட். அவன் வார்ட் கோட்டால இருக்கிறது இல்லனா அது வந்து ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கு போய்டும். அப்ப ஆண்டர்சன் எஸ் வந்து எங்க போய்டும்? அவன் வார்ட் கோட்டால இருந்து ஆப்சென்ட் இல்ல டிஸ்குவாலிஃபைட் வெளியே போறானா அந்த வேகன்சி யாருக்கு போய்டுமா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு போய்டும். இதே ஆண்டர்சன் ஓ அப்படினா என்ன அர்த்தம்னா மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் அவைலபிள் இல்லனா அது ஓபன் கோட்டாக்கு போய்டும். அப்ப இது ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் இல்லாத பட்சத்துல எங்க போய்டும்? ஓபன் கேண்டிடேட்டுக்கு போய்டும். இப்படி தான் ஆண்டர்சன் எஸ்னா ஸ்போர்ட்ஸ், ஆண்டர்சன் ஓனா ஓபன். இப்படி தான் மாத்துவாங்க, ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவாங்கன்றாங்க. சோ பக்காவா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிளான் பண்ணி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இதுல நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஓகேவா? சோ நல்லபடியா வந்து ஒரு 100% நம்புங்க. ரிசல்ட் உடைய ப்ராசஸ் வந்து அவங்க டிரான்ஸ்பரன்சின்றது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். டிஎன்பிஎஸ்சி கிட்ட கூட நாய் மாதிரி கத்தனா கூட எவனுக்கு எவ்வளவு மார்க்னு கூட சொல்றது இல்ல. ஆனா டிஎன்யூஎஸ்ஆர்பி பக்காவா இவங்க இவ்வளவு மார்க் ஃபைல் ஆனவங்க இவ்வளவு மார்க் இவங்க ஏன் ஆப்சென்ட் இவங்க எதுக்கு இது அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி ரொம்ப 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 என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு போர்டு வந்து இதை ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்றது தான் எங்க பக்கம் இருக்கக்கூடிய நம்பிக்கை. உங்க பக்கமும் அந்த நம்பிக்கையை வைங்க. சோ ரிசல்ட் முடிஞ்சிருக்கு. சோ பார்டர் மார்க் இருக்கவங்க எல்லாம் பயப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ ஃபைல் ஆனவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றோன்றதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சோ இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.